நான் வந்துட்டேன். நீ எங்க இருக்க எலக்ட்ரோ லேடி? தைரியம் இருந்தா எனக்கு முன்னாடி வா. இது வந்துட்டேன். நீ ரொம்ப தைரியசாலி ருத்ரா. ஆனா உன்னால என்கிட்ட மோத முடியாது. எலக்ட்ரோ லேடி, ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்ல சந்தேகப்படாத. இபாய்ஸ்கா சக்கு. வாளாலையும் கத்தியாலையும் நான் தாக்க மாட்டேன். மின்னலோட வெளிச்சத்துல தான் நான் எல்லாரையும் தாக்குவேன். தப்பிக்க முடிஞ்சா என்கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டு. ருத்ராவால அந்த எலக்ட்ரோ லேடி கிட்ட மோத முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ருத்ரா மாட்டிக்க போறான். அத பார்த்த ஜெய்சிங் சௌகான் ருத்ராவை காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா வெளியில வருவான். அந்த ஜெய்சிங் சௌகான் என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு கெஞ்ச போறான். அத பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன். எலக்ட்ரோ லேடி, நீ ரொம்ப நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக் எனக்கு சந்தேகப்படாத. நான் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடல. நான் உங்களை இந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சேன். எதுக்கு நாங்க யாருக்கும் ஆபத்து ஏற்படுத்த கூடாது. ருத்ரா, கிளவுட் சோல்ஜர்ஸ் கீழே வாங்க. கவலைப்படாதீங்க கனான்கோ, ருத்ரா சமாளிச்சிடுவான். ருத்ரா, நீ என்ன தொடர்றதுக்கு முன்னாடி இவங்களையெல்லாம் கடந்து வந்தாங்க. புரிஞ்சதா ருத்ரா? ருத்ரா, ஊருக்குள்ள எதை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுறாங்க? ஏன் ருத்ரா, என்னாச்சுன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. திடீர்னு இந்த மாதிரி ஊருக்குள்ள எப்படி இடி விழும்? வானிலை சரியா தானே இருக்கு, அப்புறம் எப்படி இடி விழும்? இத பார்க்கும்போது யாரோ மேஜிக் பண்ண மாதிரி இருக்கு. நீ இங்கேயே இரு ருத்ரா, நான் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன்.
நீ யாரு? என்னோட சன் சிட்டில எதுக்காக இடி விழ வைக்கிற? கண்டிப்பா இது நேச்சரோட வேலை இல்ல, ஒரு மேஜிக்காரனோட சதிதான். நீ யாரு? என் முன்னாடி வா. யார் நீ? ஜெய் சிங், நான் தான் எலக்ட்ரோ லேடி. வாளாலையும் கத்தியாலையும் நான் தாக்க மாட்டேன். மின்னலோட வெளிச்சத்துல தான் நான் எல்லாரையும் தாக்குவேன். ஏய் எலக்ட்ரோ லேடி, என் சன் சிட்டியை விட்டு இப்பவே நீ போயிடு. பொதுவா நான் பெண்களை தாக்க மாட்டேன். இல்ல நான் ஒரே நிமிஷத்துல உன்னை என்னால இங்கிருந்து விரட்ட முடியும். ஜெய்சிங், எனக்கு இந்த விஷயம் ரொம்ப நல்லாவே தெரியும். நீ எப்பவும் பெண்களை தாக்க மாட்ட. உன்னோட இந்த நல்ல விஷயத்தை யூஸ் பண்ணிக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன் ஜெய்சிங். பாத்தியா சோகா, ஜெய்சிங் சௌகானோட பலவீனத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை வச்சுதான் அவனை இன்னைக்கு நான் தாக்கிட்டு இருக்கேன். அவனால தப்பிக்க முடியாது. இனிமே அவன் என்னதான் முயற்சி பண்ணாலும் அவனோட சன் சிட்டியை நிச்சயமா அவனால காப்பாத்த முடியாது. நல்லவங்களோட பிரச்சனையே இதுதான். ஜெய்சிங் சௌகானோட நல்ல விஷயங்களை வச்சு அவனை நான் இன்னைக்கு மாட்டி விட்டுட்டேன். அவன் இன்னைக்கு அழிய போறான்.